தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டணியாக மக்கள் நல கூட்டணி இருக்கும் என்று அக்கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மக்கள் நல கூட்டணியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நடத்துகிற மோசடி நாடகம் முன்பு நிழலாக இருந்த இணைபிரியாத தோழி சசிகலா அவர்களால் தான் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டது என்று கூறி வீட்டை விட்டு வெளியேற்றுகிறேன், அவரோடு யாரும் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். சொத்து சேர்த்த வழக்குகள், தவறு செய்த வழக்குகள் என்பது வேறு மாநிலத்தை விட தமிழகத்தை பொறுத்தவரையில் இரண்டு கட்சிகள் மீதுதான் இருக்கிறது. இரண்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே டெமோக்ரட்ஸ் வேர்ல்ட் என்று சொல்வார்கள். இது கிரேக்க கதையில் வரும். ஒரு பெரிய கத்தி நீதிபதிகளுக்கு தலைக்கு மேலே கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். அதுக்கு எந்த நேரத்திலும் ஆடிக்கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் தவறாக தீர்ப்பளித்தால் அது விழுந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை. கத்தியை தொங்கு அருந்து விடாமல் நம் நீதிபதிகள் ஒழுங்காக கட்டிவிட்டுத்தான் உட்காருவார்கள். ஏனென்றால் அந்த தீர்ப்பு என்ன வழங்கப் போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, வேலைக்கு லஞ்சம் என்று ஊழலால் தமிழகத்தை நாசப்படுத்தியிருக்கிற இந்த ரெண்டு கட்சிகளையும் நிராகரித்துவிட்டு மக்களுடைய விருப்பம் இது, ஒரு மாற்றம் தேவை என்கிற விருப்பம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மக்கள் நல கூட்டணி உருவாக்கி அது தனது பயணத்தை மிக வெற்றிகரமாக தொடங்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.